ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் அஃப்ரா, இது உங்கள் துல்ஹத் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா மடக்கு பூரி தான். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க மடக்கு பூரி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் பேன் எடுத்துக்கோங்க. மாவு பிணைகிறதுக்கு தான். அதில் நான் கோதுமை மாவு 1 கப் சேர்த்துக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சர்க்கரை எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா மடக்கு பொரி நல்லா மொறுன்னு இருக்கும், நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதோட எண்ணெய் நார்மலாக நம்ம சப்பாத்தி மாவு பிணையிற பக்குவத்திலே பிணைஞ்சிடணும். ஆனால் பூரிக்கு நம்ம மாவு பிணையும் போது கொஞ்சம் ஹார்டாக பிணைவோம். அந்த மாதிரி நல்லா ஹார்டாக போட்டு நல்லா பிணைஞ்சிக்கோங்க. தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் பார்த்து தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா ஒரு திக்கான ஒரு மாவு பதத்தில் வரணும். நல்லா மாவை நல்லா பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா ஹார்டாக வரும். ஏன்னா நம்ம சப்பாத்திக்கிட்ட தான் நம்ம சாஃப்டாக செய்யணும். பூரிக்கெலாம் நம்ம கொஞ்சம் ஹார்டாக செஞ்சால் தான் எண்ணெயை குடிக்காது சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் திக்காகவே நல்லா பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா பார்க்கவே கொஞ்சம் டைட்டான பேட்டில் மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜ் இருந்தால் ஓகே. இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது நல்லா பிணையணும். நம்ம எந்த அளவுக்கு பிணைமோ அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். பாருங்கள், இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அவ்வளோதான். இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் நம்ம தனியாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் நான் தேங்காய் பூ, சர்க்கரை இது 2 தான் எடுத்திருக்கேன், வேறு எதுவும் எடுக்கலை. இப்போ இதை எடுத்து மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் தேங்காய் பூ, அப்புறம் 3/4 கப் சர்க்கரை, இது 2த்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும். இதுதான் நம்ம பண்ணுற ஸ்டஃபிங்கு, வேறு எதுவுமே நம்ம போடுறதில்ல. வெறும் தேங்காய் பூ, சர்க்கரை இது மட்டும்தான். இது எங்கள் ஊர் ஸ்பெஷலு. ஸோ இந்த மடக்கு பூரி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மாவு பிணைஞ்சதை நல்லா சின்ன உருண்டைகள் மாதிரி நல்லா உருட்டி வச்சுக்கலாம். இப்போ வாங்க எப்படி மாவு இழுக்கலாம்னு பார்க்கலாம். இப்போ நார்மலாக ஒரு உருட்டுக்கட்டையில் மாவு நான் மைதா மாவு தான், அதாவது பிணைஞ்சது கோதுமை மாவு. நம்ம தொட்டு இழுக்கும்போது நல்லா மைதா மாவு போட்டு இழுத்தோன்னா நல்லா மாவு நல்லா பொங்கி வரும். நல்லா இழுத்துடலாம். நல்லா இழுத்துட்டு இப்போ நம்ம ஸ்டஃபிங் வைக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பூ, சர்க்கரை இந்த 2த்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நடுவில் வைக்கணும். நான் சின்னதாக இழுத்துருக்கனால நான் 2 ஸ்பூன் தான் வைக்க போகிறேன். உங்களுக்கு பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் வச்சு நல்லா மூடி டைட்டாக மூடி தென் அது ஃபுல்லாக நம்ம மாவு ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி அது ஒரு ஷேப்பாக நம்ம மடக்கணும். அதாவது ஹாஃப் சர்க்கிள் அந்த மாதிரி ஷேப்பில். நீங்கள் ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணாலே நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே நல்லா ப்ரெஸ் ஆயிரும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஷேப் மாதிரி ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி மடக்கி விட்டிங்கன்னா அது ஒரு ஷேப்பாக அழகாக வரும். நான் எப்படின்னு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே லேஸ் அப்படியே மடக்கி விட்டிங்கன்னா அது ஒரு அழகாக ஒரு ஷேப்பாக வரும். பார்க்கவே அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளுடைய மடக்கு பொரி ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறது தான். ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர் தான். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நான் இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நல்லா ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து எண்ணெயில் போட்டுடலாம். நல்லா எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். நம்ம போட்டவுடனே நல்லா புசு பொங்கி வர அளவுக்கு நல்லா சூடாக இருக்கணும். பாருங்கள், நான் ஒன்று போட்டு காட்டுறேன். பார்க்கவே நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே ப்ரௌனிஷ் கலரில் வரும். அந்த ஸ்டேஜில் வந்தோடனே நீங்கள் எடுத்துடலாம். போட்டுட்டு நீங்கள் எண்ணெய் அப்படியே மேலே மேலே விட்டுற அப்படியே புஷ்ஷுன்னு பொங்கும். அந்த மாதிரி நீங்கள் சின்னதாக இழுத்தாலும் நீங்கள் எண்ணெயில் போட்டோடனே நல்லா பெருசாக வரும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம். எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துடணும். ஏன்னா நம்ம கோதுமை மாவு சேர்த்துருக்கனால எண்ணெய் வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. ஏன்னா நம்ம வரமாவு வந்து மைதா வச்சுருக்கனால. அவ்வளோதாங்க. இப்போ 2 போட்டு காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மடக்கு பொரி எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்துடலாம். முடிஞ்சிருச்சு. ரொம்ப ஈஸியான வேலை தான். எப்பவும் போல் பூரிக்கு மாவு பிழைகிறோம். ஏன்னா அதோடு நம்ம ஸ்டஃபிங்காக வந்து தேங்காய் பூவும் சர்க்கரையும் தான் இதை உள்ளே வச்சு பிடிச்சி மூடி அப்படியே பொரிக்க போகிறோம். ரொம்ப பெரிய வேலைலாம் கிடையாது. ஏதாவது விசேஷம்னாலும் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னாலும் இதை அதிகமாக செய்வாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பாருங்கள். பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குன்னு